Welcome to 10 Minute Cooking. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாஃப்ட்டான சப்பாத்தியும் பன்னீர் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரேவி செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம் வாங்க. பன்னீர் கிரேவி வந்து நான் வறுத்து அரைச்சி செய்ய போகிறேங்க. பொருள் மெனு பார்த்துக்கலாம் வாங்க. எண்ணெய், பிரிஞ்சி இலை 2, பட்டை 1 துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 3, இஞ்சி 4 ஸ்லைஸ், பூண்டு 4-5, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், முந்திரி 10, வெங்காயம் 3, தக்காளி 4, கொத்தமல்லி தழை தேவையான அளவு, உப்பு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், தயிர் 1/2 கப், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 2 ஸ்பூன், பன்னீர் 200 கிராம், பச்சை மிளகாய் 1. இதெல்லாம் நம்ம வந்து கிரேவி பண்ணுறதுக்கு செய்கிற பொருட்களுங்க. இப்போ நம்ம வந்து சப்பாத்தி பிணைஞ்சி வச்சுக்கலாங்க. சப்பாத்தி வந்து நான் 3 கப் சப்பாத்தி நான் எடுத்துருக்கேன். அது தேவையான உப்பு, தயிர் புளிப்பில்லாத தயிராக ஒரு 1/2 கப் சேர்த்திக்கோங்க. தயிர் சேர்த்திட்டு நல்லா பிணைஞ்சிக்குங்க. தயிர் உப்பு மாவு 3 நல்லா பிணைஞ்சிட்டுங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு எண்ணெயே தேவையில்லைங்க. எண்ணெயே ஊற்றாமல் நம்ம வந்து பிணைஞ்சிக்கலாங்க. நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இது மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு ஈரத்துணி இல்லை நல்லா தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா மாவு வந்து மேலே காயாது, அதுக்காக மூடி வச்சிடலாங்க. ஒரு 1/2 மணி நேரம் சப்பாத்தி மாவு நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பன்னீர் கிரேவிக்கு வதக்கிக்கலாங்க. என்னென்னா எண்ணெய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, இஞ்சி, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பூண்டு, சீரகம், மிளகு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வந்தால் டேஸ்ட் கொடுக்குங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கலாம். உப்பு, வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் எப்பவுமே வந்து இது மாதிரி அரைச்சி தான் நான் பன்னீர் கிரேவிக்கு நான் பண்ணுவேங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறங்க தக்காளி 4 தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. ஒரு பாதி அளவு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி விட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆறட்டுங்க. நம்ம வந்து சப்பாத்திக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி மாவு அப்படின்னு. சப்பாத்தி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. எனக்கு சப்பாத்தி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வராது. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு ரவுண்ட் ஷேப் வராதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். எல்லா சப்பாத்தி மாவும் உருண்டை பிடிச்சி தேய்ச்சி வச்சுக்கலாங்க. அடுத்து பன்னீரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கட் பண்ணிவிட்டு அது ஆறிடுச்சுங்க. தக்காளி வதக்கி வச்சோம் பார்த்திங்களா, அது ஆறிடுச்சு. கடைசியில் கொத்தமல்லி தண்டு இருந்தால் சேர்த்திக்குங்க. தண்டு இல்லை அப்படின்னா தலையை சேர்த்திக்கலாங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் அதே கடாயிலைங்க எண்ணெய் ஊற்றி உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு பன்னீரை போட்டு நல்லா வதக்கி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் எண்ணெய் இருந்தால் அதே எண்ணெய் போதுங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திட்டு பச்சை மிளகாய் காற்றுக்கு ஏற்ற மாதிரிங்க போட்டு வேறு எதுவுமே சேர்த்த தேவையில்லைங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டு மட்டும் உள்ளே ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணி வந்து தேவையான அளவு பார்த்து ஊற்றிக்கங்க. எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கலாங்க. நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். கரம் மசாலா, கொத்தமல்லி பொடி, காற்றுக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அப்புறம் தயிர் சேர்த்திக்கலாங்க. புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் இருக்குங்க. அதை சேர்த்திட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டுங்க. கிரேவி இந்த அளவுக்கு குழம்பு கொதிக்குதுங்க. இப்போ நம்ம வந்து பன்னீர் சேர்த்திக்கலாம்.
இந்தளவு குழம்பு திக்னஸ் எனக்கு போதும். பன்னீர் சேர்த்துக்கலாங்க. கடைசியில் பன்னீர் சேர்த்திக்கோங்க. முன்னாடியே சேர்த்துனா பன்னீர் வந்து ரொம்ப ரப்பராட் ஆயிடும். பன்னீரும் கஸ்தூரி மேத்தி லாஸ்ட்டில் கடைசியில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் கிரேவி ரெடிங்க. அடுத்து நம்மளுக்கு வேணும் சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாங்க. எல்லா சப்பாத்தியுமே புஷ்ஷுன்னு வருமானா கண்டிப்பாக வராதுங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி எவ்வளோ பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு தயிர் ஊற்றி பிணைஞ்சிருக்கும் அப்படிங்கிறனால சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கெட்டு போகாதுங்க. சப்பாத்தியும் அடுத்த நாள் வரைக்கும் சப்பாத்தி சாஃப்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது அப்படின்னு சப்பாத்தி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறையா பேர் செஞ்சு போட்டிருப்பாங்க. என்னோடய ஸ்டைலில் நான் வந்து சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் நான் பண்ணி உங்களுக்கு காமிச்சேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாங்க. இதை புதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.